அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நேர்மை ஈஸ்வரன். நான் நாம் தமிழர் கட்சியில கையூட்டு ஊழல் ஒழிப்பு ஆசைன்னு லஞ்ச ஒழிப்பு பிரிவோட மாநில செயலாளராக செயல்பட்டிருக்கேன். நாங்க அரசு சேவைகள்ல பல லட்சம் பேருக்கு லஞ்சம் இல்லாம வாங்கி கொடுத்தாலும் இப்ப சமீப காலம் சில பேருக்கு லஞ்சமா கொடுத்து வரது திருப்பி வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் 1,25,70,000 ரூபாய் திருப்பி வாங்கி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்ல, நான் என்ன பண்றேன் அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரம். அதான் அண்ணன் சீமான் அவர்கள் ஆடு மாடு மேய்க்கிறது பத்தி சொல்லும்போது எல்லாரும் கேவலமா பேசினாங்க. அதை ஏன் அண்ணன் சொல்றது முதல்ல நாம நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் சுத்தி போயிட்டு ஆடு மாடு கோழிகளை வாங்கி குழந்தை கொடுக்குறேன். வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே உள்ள போலாம். நான் பாத்தீங்கன்னா இது ஆட்டு பட்டிக்காக ஆடு அடைக்கிறதுக்காக பட்டி போட்டோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நானே செஞ்சதுதான். இதுக்கு ரொம்ப செலவும் இல்லை. இருந்த பொருட்களை வச்சு நானே பட்டி தயாரிச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா போர் போட்டு வச்சுக்கிறோம். இது மக்காச்சோள போர், மக்காச்சோள தட்டு மாட்டுக்காக, மாடு இருக்கிறதுக்காக 2 மாடு வச்சிருந்தோம். அதில் ஒரு மாடு கொடுத்துட்டோம். இப்போ ஒரு மாடு மட்டும் இருக்குது. இது அதோட கண்ணுக்குட்டி. இப்போ அது மாடு பால் கறந்துட்டுருக்குது. காலையில நேரமும் சாயந்தர நேரமும் 2 நேரம் பால் கறந்து கறந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இது மாட்டு பட்டி. இது பக்கத்துல கோழி உள்ள அடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரு முழுக்க சுற்றி வர கம்பி வேலி போட்டிருக்கு. இது இங்கே மக்காச்சோள தட்டு போர் போட்டிருக்கிறோம் மாட்டுக்காக. இது அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதான் ஆனைப்புல், அறுப்பு சோளமெல்லாம் போட்டிருக்கோம் மாட்டுக்கு பசுந்தீவனத்துக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைக்கப்புல் வாங்கி போர் போட்டு வச்சுக்கிறோம் அவர் வர தீவனத்துக்கு. இதில் மொத்தமாக 3 ஏக்கரு. அதில் கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் போட்டிருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது ஆடு மேய்க்க சொல்கிறேன், மாடு மேய்க்க சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் கிடையாது. ஏன்னா அது தற்சார்பு பொருளாதாரம். நாம் யாரையும் பொருளாதார தேவைக்காக நம்பி இருக்க வேண்டிய தேவையோ அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் கோழிக்கறி ஆட்டுக்கறி சாப்பிடாத மக்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்றவங்களே அதிகமாகிட்டாங்க. ஆனால் வாரம் ஒரு நாள் கட்டாயம் எல்லோருமே சாப்பிட்றாங்க. ஏன்னா சிக்கனும் மட்டனும் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போது அண்ணன் சீமான் சொன்னதுக்கப்புறம்தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு கோழி வளர்த்துறதுலே ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில் நான் நாம் தமிழர் கட்சியில் லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு மாநில செயலாளர் இருந்தால் கூட அண்ணன் சொல்கிறது முதல்ல நாம் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாத காலமாக இங்கே இந்த ஒரு 3 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்திட்ருக்கிறேன். அதாவது சாராய பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு வெறும் 50,000 கோடி சாராய பொருளாதாரத்தை நம்பி இருக்கிற அரசாங்கம் பால் பொருளாதாரத்தில் மட்டும் 2 கோடி ரூபாய் இருக்குது. அந்த பால் பொருளாதாரத்தை நகர்ந்து போகாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னோட அங்கே ஆடு முழுக்கிறது என்னோட பையன் வழக்கறிஞர் முடிச்சுட்டு வழக்கறிஞராக போய்கிட்டுருக்காரு. இப்போ அவர் வழக்கறிஞர் இருந்தாலும் கூட இப்போ தோட்டத்தில் காலையில் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆடு மாடு அதெல்லாம் அவுத்து விடுறது, கொண்டு போய் கட்டுறது, அதுபோக சாணி எடுக்கிறது, ஆட்டு புழக்கையெல்லாம் அள்ளி கூட்டி விடுறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளும் பண்ணுறான். ஆனால் அவன் வக்கீல் தான். வக்கீலுக்கு படிச்சுட்டு வக்கீல் வேலை பார்த்துட்ருக்குறான். இருந்தாலும்
என்னென்னா வந்து தோட்டம் பக்கத்தில் இருந்தனால வந்து பண்ணுறோம். இதுக்கு பக்கத்து தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடத்துக்குளம் தொகுதி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியோட மடத்துக்குளம் தொகுதி வேட்பாளர் ராதாமணி அவங்களோட தோட்டம் தான். இதுக்கு அடுத்த தோட்டம் மேவர் தோட்டம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அண்ணன் சொல்கிறத எல்லாருமே இது வந்து பண்ணினால் கூட எல்லாருமே அண்ணன் சொல்கிறத கிண்டல் அடித்து கேலி பண்ணினால் கூட, ஆனால் இன்னைக்கு விவசாயத்தை பற்றி மக்கள் பெரும்பாலான மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சும் அவர்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வும் தான் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் விவசாயின்னு சொல்லி தன்னை பெருமையாக வந்து பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குனதே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விவசாயத்தை பற்றி அக்கு வேறு ஆணி வேற வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் எதுவுமே குறை சொல்ல முடியாத ஒரு சில நபர்கள் ஏதாவது ஒன்றை வந்து குறை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய குறை தான் சீமான் வந்து எல்லாத்தையும் ஆடு மேய்க்க சொல்கிறாரு, மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நண்பரே ஒருத்தர் வங்கியில் மேனேஜராக இருந்தவர், பல லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர், அதை விட்டு போட்டு வந்து இப்போ வந்து மாட்டு பண்ணை தான் வந்து வைக்க போகிறாரு. இப்போ நிறைய பேர் வந்து ஐடி வேலையில் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் விட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஆடு மாடு கோழி வளர்க்குறதுல ஒருங்கிணைந்த பன்னித்தொட்டம் போடுறதுல மாதம் 5 லட்சம் 6 லட்சமெல்லாம் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. இதற்கு எல்லாமே வந்து இதுக்கு வந்து விவசாயத்துக்கும் ஆடு மாடு கோழி வளர்ப்புக்கும் இவ்வளவு முக்கியத்துவமானதுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்கள் இதில் இருக்கக்கூடிய பொருளாதார வாய்ப்பு, இதில் இருக்கக்கூடிய வருமான வாய்ப்புகளை பற்றி விரிவாக தெளிவாக எடுத்துரைத்ததோட விளைவு தான் இதில் வந்து இத்தனை பேர் வந்து இதில் வந்து களமிறங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உணவு தேவைக்காக வந்து அண்டை மாநிலங்கள் நம்ம கையேந்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசுகள், திராவிட சொம்புகள் சொல்கிற மாதிரி நாம் இந்த தற்சார்பு பொருளாதாரத்துக்கு திரும்பலை அப்படின்னா நாமளும் அண்டை நாடுகிட்ட உணவுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கையேந்த வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அது புரியாத ஒரு சில கூமுட்டைகள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு போயிட்டுருக்கோனுங்க அவசியம் இல்லை. இது பாருங்கள், இந்த பக்கம் வந்து கொய்யா தோப்பு வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து 2-3 வருஷமாக யாரும் பராமரிக்காதெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில இது வந்து இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது, கொய்யா கன்றுகள் வந்து பிஞ்சு பிடிக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கிடந்து இப்போ தண்ணி விட ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக வந்து பச்சை பசைல்னு வந்து பச்சை பிடிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா கன்று, இதெல்லாம் கொய்யா கன்று பிஞ்சு பிடிச்சிக்கு பாருங்க தான். இப்படி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி பாயறதுனால கொஞ்சம் வேகமாக பச்சை பிடிச்சிருக்கு, இது பண்ணியிருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3-4 வருஷமாக வந்து தண்ணியே இல்லாமல் பூரா காஞ்சி பட்டு போனது. இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து இதை தண்ணி விட்டு பராமரித்ததுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பச்சை பிடிச்சி அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசத்தின் மூலமாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பச்சை பிடிச்சி பாருங்கள், நல்லா பச்சை பிடிச்சி. இதெல்லாம் காஞ்சிருந்த மரம் நாம் வந்து பராமரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பிடிச்சிருக்கு. இது வந்து அங்கங்கே வந்து நம்ம தண்ணி விட்டுருக்கிறது என்ன, மாட்டுகளுக்கு ஆட்டுகளுக்கு தீவனத்துக்காக பச்சை பிடிக்கிறதுக்காக வந்து அங்கங்கே வந்து வெட்டார் வழியிலையும் தண்ணி விட்டு வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து இப்போ ஆடு மாடுக்கு மேவுக்கு நல்ல இதாக இருக்குது. இப்போ முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பி வேலி முழுமையாக இருக்கிறதுனால நம்ம ஆடு மாடு எல்லாம் அவுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு சுற்றிட்டு அதுவே இடம் தேடி வந்துடும். தண்ணி அங்கங்கே வந்து வச்சுக்கிறோம். தேவையானப்போ தண்ணி குடிச்சிட்டு இடத்துக்கு வந்துடும். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நிலத்தொட்டி போர் ஓடிட்டுருக்கு. போர் வந்து அங்கே தொட்டியில் விழுந்து அதுலேருந்து மோட்ரு போட்டு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஆட்டுக்குட்டி எல்லாம் மேயுது. இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 5-6 குட்டி
வாங்கி விட்ருக்குறோம். முதல்ல ஒரு 3 ஆடு தான் வச்சுருந்தோம். 2 கிடா குட்டி, ஒரு ஆடு சினை ஆடு வாங்கியிருந்தோம். அப்புறம் சினை ஆடு வந்து 2 குட்டி போட்டது, ஒரு கிடா குட்டி, ஒரு மூட்டுக்குட்டி. 2 கிடா குட்டி வந்து நாங்கள் கொடுத்துட்டு இப்போ ஒரு 6 அந்த 2 கிடா குட்டி கொடுத்த காசுக்கு இப்போ ஒரு 6 ஆட்டு குட்டி வாங்கி இருக்கிறோம். அதுதான் வந்து இந்த குட்டியெல்லாம் ஒரு 6 குட்டி. இப்போ இதை வாங்கி ஒரு 4 நாள் தான் ஆச்சு. வாங்கி இப்போ அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கதா, வேலி தாவுது, அது பாட்டுக்கு அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுமே வந்து பண்ணுறதில்ல. இப்போ நான் வந்து என்னென்னா இது வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் கட்சி பணிகளுக்கு போகிறதுக்காக, நம்மளை சார்ந்து யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது அவுத்து விட்டாச்சுன்னா அது பாட்டுக்கு இருக்குது. இது வந்து எங்கள் வீட்லேயே வந்து பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கும் பெரிய ஒன்றும் வேலை இல்லை. காலையில் அவுத்து விட்டு போயிட்டோம்னா சாயந்தரம் வந்து அதுவே தண்ணி அங்கங்கே இருக்குது, தண்ணி குடிச்சிக்கு சாயந்தரம் உள்ளே ஓட்டுனா போதும், அவ்வளோதான். அதுவும் வந்து சாப்பிட்டு முடிச்சதுன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கும் வந்துடும். சில நேரங்களில் நம்ம போய் ஓட்ட வேண்டியிருக்கு. இப்படி ஒரு தற்சார்பு பொருளாதார வாழ்க்கைக்கு நகர்ந்துட்டோம். குடும்பம் என்னை தேடி இல்லாமல், என்னை நம்பி இல்லாமல் ஒரு பொருளாதார வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாச்சு. நாம் இருந்தாலும் இல்லைனாலும் அது பாட்டுக்கு வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. நாம் கட்சி பணிக்கு வந்து நாம் பாட்டுக்கு தொய்வு இல்லாமல் போய்கிட்டுருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை வந்து செஞ்சு வச்சுக்கிறோம். அப்புறம் 1,00,000 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் நான் வந்து பார்த்திங்கன்னா பல பேர்த்தை வாழ வைக்கணுங்கிறதுக்காக என்னோடய பொருளாதார தேவை குறைச்சிட்டு குடும்ப தேவை மட்டும் நிறைவேறதுக்கான வேலைகளை செய்வது போலத்தான் வந்து இந்த வேலையை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதை வந்து செய்கிறோம். நீங்கள் வந்து பொருளாதார தேவைக்காக முதல்ல உங்கள் சுயசார்பு தேவைகளை தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வந்தீங்கன்னாவே நீங்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை. உங்களோட தேவைகள் நீங்களே நிறைவேற்றிக்கலாம். இப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சீமான்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வந்தாச்சுன்னா, இப்போ கொரோனா காலத்தில் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பணம் வச்சுருந்தவங்க எல்லாமே வந்து சோற்றுக்கு தான் சிரமப்பட்டாங்களோடைய, பணம் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியாத சூழல். ஏன்னா உணவுப் பொருட்கள் வந்து வாங்க முடியாத நிலைமை. இப்போ விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணவு தேவை அனைத்து வகையிலும் வந்து நிறைவேற்றுது. சைவ உணவாக இருந்தாலும் சரி, அசைவ உணவாக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவு தேவைகளை நிறைவேற்றுது. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட விவசாயத்தை வந்து கேவலமாக நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு நேரம் உணவு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பெருமையாக நினைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இந்த சமுதாயத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஆண்களுக்கு முதல்ல பெண்ணு வீட்டில் வந்து வரதட்சணை கேட்பாங்க. எதுக்கு? ஆணுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு. இப்போவெல்லாம் வந்து ஆண் திருமணம் பண்ணணும் அப்படின்னா பெண்ணு வீட்டில் ஆணுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5 ஏக்கர் தோப்பு இருக்கும்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தின் மேலே வந்து மதிப்பு மரியாதையும் உயர்த்தினது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட விழிப்புணர்வும் அவரோட விவசாயத்தை பற்றியான முழுமையான தெளிவான விளக்கங்களும் அது பற்றிய புரிதலும் அதுதான் காரணம். இது நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் விவசாயத்தின் மீது இவ்வளவு மதிப்பு மரியாதையும் ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குதுங்கிறத யாருனாலையும் மறக்கவும் முடியாது. எனவே அதாவது என்ன சொல்கிறது, சீமானை பற்றி குறை சொல்கிறவங்க வந்து 1008 குறை சொல்லுவாங்க. அதுதான் அவர் பல லட்சம் விஷயம் பேசியிருக்கார். அந்த பேசின விஷயங்களில் ஏதாவது ஒருத்தர் வந்து இவர் பேசுனது இது தப்பு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்களான்னா சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து விவசாயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அரசாங்கம் வந்து சாராய பொருளாதாரத்தை வருடத்துக்கு வெறும் 50,000 கோடி சாராய பொருளாதாரத்தை மட்டும் வந்து நம்பி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் விவசாயத்தில் இருக்கக்கூடிய பால் பொருளாதாரம் ஒன்று மட்டுமே 2 லட்சம் கோடி வருஷத்துக்கு வந்து இருக்குது. அப்படிப்பட்ட பால் பொருளாதாரத்தை அரசாங்கம் நினச்சா பெருக்க முடியாதா? சாராய கடை வந்து பார்த்திங்கன்னா தானே எடுத்து நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் யாருக்கானது? மக்களுக்கானதா? இல்லை மக்களை சாகடித்து இவங்க மட்டும் அந்த அரசை ஆள்பவர்கள் மட்டும் பிழைக்கணுங்கிறதுக்காக வந்து பண்ணுறாங்களா? அப்படிங்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கு இப்போ வந்து எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி உள்ளே வச்சு வளர்த்துறோம். அதுவும் இப்போ பரிசோதனைக்காக ஒரு 4-5 கோழி வந்து வெளியில் வச்சுருக்குறோம். அதெல்லாம் இருக்குது, பாருங்கள்.